நீங்க எப்படிங்க சார்? புடிங்க சார். ஊரே நம்ம நாமினேஷனை பத்திதே ஒரே பேச்சா இருக்கு. மாப்ள, நேத்து நம்ம நாமினேஷன் எப்படி சும்மா களை கட்டுச்சுல? அது நேத்து இல்ல மாமா, முந்தா நாள். மாப்ள, நேத்து மாப்ள, நேத்து சனிக்கிழமை மாமா. எந்த கூறுவட்ட குப்பனாவது தாக்கல் பண்ணுவானா? முந்தா நேத்து வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச பௌர்ணமி, அன்னைக்கு தான் தாக்கல் பண்ணோம். ஐயோ, அவங்க பண்ண நாமினேஷன் எல்லாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கிட்டு ஒருத்தர் இருக்கேன், அவனை கேட்பான். மாப்ள பாரு, வச்சு நாமினேஷன் கிளுக்காட்டியாச்சுல. கிளுக்காட்டினதெல்லாம் ஓகே, ஆனா வச்சது தப்பு இல்ல. டான்ஸ் நாமினேஷன் பண்ணும்போது தப்புக்கு காசு கொடுக்கும் போதும் கூட இருந்தோம்னா எனக்கு தெரியாது. நீ சொல்றதுதான் தப்பு, ஆனா வச்சது தப்பு. ஐய, இவன் அந்த குரூப் நாமினேஷன்ல பேசிக்கிட்டு இருக்க. பஞ்சாயத்து எங்கேயா போய் தொலைஞ்சி 2 நாள் ஆளைய காணா? என்ன மாமா? 2 பார்ட்டி நாமினேஷன்ல ரெகல கட்டி வச்சாச்சாங்க மாப்ள. பிராந்தி, பீரு, பிரியாணின்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ். பிரியாணி கூட மிஞ்சி போயிடுச்சு மாப்ள. அப்பதான் உன் ஞாபகம் வந்துச்சு. எங்க போய் தொலைஞ்ச? பஞ்சாயத்து யாரா? என்ன பஞ்சாயத்து? ஊரெல்லாம் நம்ம நாமினேஷனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களா? அத தவிர மத்த எல்லாத்தையும் பேசுறாங்க. என்னையா சொல்ற? இந்த ஊருக்குள்ள நம்ம நாமினேஷன் பண்ணது 3 பேத்துக்கு தாண்டா தெரிஞ்சிருக்கு. யார் யாருக்கியா? ஒன்னு உனக்கு, இன்னொன்னு அவனுக்கு, இன்னொன்னு எனக்கு. நம்ம நாமினேஷன் பண்ணது எவனுக்குமே தெரியலடா. மாப்ள, அந்த கேப்டன் போறா பாரு. ஏய், கூப்பிடு. இங்க வா. என்னடா? தலைக்கு 200 ரூபாய் திங்கிறதுக்கு பிரியாணி, குத்தவ சாப்பிட குட்டியானையில கூட்டி போயிட்டு கூட்டியாந்தா ஊருக்குள்ள ஒரு பயலுக்கும் நாமினேஷன் பண்ணதே தெரியாதுங்க பஞ்சாயத்து. என்ன கதை? தெரிஞ்சிருக்காது. நாங்க எடுத்த முடிவே அதானே. என்னது எடுத்த முடிவே அதுதானா? ஆமா, உங்களுக்கு நாமினேஷன் பண்ண நாங்க வந்திருக்கோம் தெரிஞ்சா ஊருக்குள்ள எங்களை அசிங்கமா பேச மாட்டாங்க. அதனாலதான் யாருக்கிட்டையும் சொல்லல. என் காசெல்லாம் போச்சே. மடா பொக்கி பயலுல. சும்மாரியா, எப்ப பார்த்தாலும் காசு போச்சு காசு போச்சுன்ட்டு. எங்க பாரு, ஊருக்காரங்க மிரண்டு போய் எதிரணிக்கிட்ட சொல்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? வீட்டுக்கு போய் நீ பிரசிடண்ட் கிடைக்கிற, நான் வார்டு மெம்பருக்கு நிக்கிறோம்னு சொல்றியா? ஊர் அங்க இருக்கிற பள்ளிக்கூடத்து சோறு, தண்ணி டேங்கு, பாலக்கட்டா சோறு வரைக்கும் எல்லா இடத்துலயும் சுண்ணாம்பு வாங்கி வெள்ளை அடிச்சு எலெக்ஷன்ல எழுதுறதுக்கு இடம் முடிக்கிறோம். விளம்பரத்துக்கே இவ்வளவுனா இவங்க வேற லெவல் யோசிச்சு ஆட்டோமேட்டிக்கா டீல் பேச வருவாங்க. ஆமா, ஒரு 10,000 ரூபாய் ரெடி பண்ணிக்கோ. என்னது 10,000? அவ்வளவு காசுக்கு வாங்கிடா மாமே. மாப்ள, ஏற்கனவே செலவு பண்ண 53,746 ரூபாயை காப்பாத்திக்கணும்னா இப்ப இந்த 10,000 ரூபாயை செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட நம்ம பஞ்சாயத்துக்கு இல்ல. அதுக்குன்னு வீட்டு பத்திரத்தை அடகு வைக்க சொல்றியா? ஏன் வீட்டு பத்திரத்தை வைக்கிற? அதான் மாடு இருக்குல்ல, விக்க வேண்டியதானே? கரெக்ட், இப்ப சொன்னியே இது கரெக்ட். இந்த தவணை மாடா? ஏய், என்ன யாரடி நீ? வேணா ஓ நம்பர் கொடு, உனக்கும் அனுப்பிடுறேன். ஐயோ 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 ஐயோ! மாப்ள, மகேஷ போடுறா. பேச்சுலர் பையில தங்கி இருக்க ரூம்ல இருந்து வராடா. மூஞ்செல்லாம் வேர்த்து இருக்கு, முடியெல்லாம் களைஞ்சிருக்கு. லிவிங் டுகெதரா இருக்குமோ? மாப்ள, இவ பாடர் தாண்டின பாதாள பைரவிடா. இதுல பெருமை வேற. மாப்ள, அவன் எவன்னு பாத்துட்டு வந்துருவோமா? வா போலாம். போ. டேய், பேச்சுலர் ரூம் தானே? ஆமா. அவனை வெளில வர சொல்றா. அவனை வர சொல்றா. நான் தனியா தானே இருக்கேன். அப்போ ஒரு வீடியோ அனுப்புறதுக்கு எத்தனை பேர் வந்து அடிப்பீங்க? வீடியோவா? ஆமா, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு பான் வீடியோ அனுப்புனேன், அந்த பொண்ணு வந்து அடிச்சு. நீங்க ஏன்டா அடிக்கிறீங்க?
ஏன் நிக்கிற உட்காரேன். இருக்கட்டும். நல்ல வேலை மகேஷ், பஞ்சாயத்து வீட்டுல ஒரு கோடு தான் வந்துச்சு. நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா? ஒரு கோடு வந்தாலும் சரி, 2 கோடு வந்தாலும் சரி, இனிமே நான் அந்த மெடிக்கல் பக்கமே போக மாட்டேன். கண்ட கலவாணி பயிலுவெல்லாம் என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க. மகேஷ், உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கா மகேஷ்? ஏன் இப்படி அழுத்துக்கிற? ஆமா ஆமா. ஒரு ஜெனியூன் ஃபிகரை போய் இப்படி ராங்க இடம் போட்ட மேடா. எக்ஸ்கியூஸ் மீ, சாரிங்க. எதுக்கு? இல்ல நீங்க அந்த மாதிரி பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு சில டார்ச்சர்கள்லாம் கொடுத்துட்டேன். நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு உனக்கு தெரியுமா? என்னங்க ஒரு பொண்ணை பார்த்தாலே தெரியாதா நல்லவங்களா கெட்டவங்களான்னு? நீ கொஞ்சம் ஷட் அப் பண்ணு. நான் அந்த மாதிரி பொண்ணுதான். பொருடா சொல்லலாம். போடா. மாப்ள என்ன யாராவது டேய் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? பொலேர்னு செவுட்ல அறைவ போடான்னு சொன்னா அந்த இடத்துல தூக்கி போட்டு நங்கு நங்குன்னு மிதிப்ப. புள்ள என்ன போடான்னு சொல்லியும் நான் எதுவுமே பண்ணலையே. ஏன்னா வெக்கம் கெட்டு மானம் கெட்டு கேவலப்பட்டு பொசக்கெட்டு போய் நிக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் அந்த பிள்ளைய லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இத பேர்ல இருந்து இப்பல இருந்துதா? டேய் இந்தா நீ அங்க ஒண்ணு சொன்னில்ல, அத பண்ணலான்னு இருக்கேன். என்னது? செட்டப் பண்ணுன்னு சொன்னல, அதான் நான் உன்னை செட்டப் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஓ, லவ்வா? ம். நான் ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்றேன். ம். யாரு? நானும் அவனும் ஓடி போலான்னு இருக்கோம். இந்த ஊரை விட்டு நான் ஓடி போகும்போது இந்த ஊர்ல இருந்து ஒரு பயலும் காணாம போயிருவான். அப்ப கண்டுபிடிச்சுக்க. இத நான் நம்ப மாட்டேன். ஐயோ,